டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், வாசகர்கள், விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணி மகிழ்வான வளமிக்க வாழ்வு அமைக்கக்கூடியதாக காலை நேர பொழுதிலே இன்றைய சிந்தனையின் அடிப்படையில் நாம் பிறருக்கு சொல்லும் ஆறுதல்களை நமக்கு பாய்ப்பதாலும் வாழ்வில் கவலைகள் தோன்றாது என்ற தலைப்பில் அடுத்தவருக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் எம்மை அறியாமலே எமக்கு தெரிந்த ஆறுதல் கருத்துக்களை தீர்வுகளை எடுத்து சொல்லி அடுத்த கட்ட நகர்வுகளை சொல்ல வரும், ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். இப்போ நாங்கள் இன்றைய சொல்ல வார விஷயம் என்னென்னு சொன்னால், நாம் பிறருக்கு சொல்கிற உதவி, ஆறுதல் அல்லது வழிகாட்டல், பிறருக்கு எதை சொல்லுகிறோமோ அதனை நாமும் பயன்படுத்தினால் மகிழ்ச்சி அடையலாம் என்றதான் இந்த சுருக்கமாக சொல்கிறோம். ஆகவே அந்த இப்போ நாங்கள் உதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு உடனே ஐயோ அம்மாண்டு கத்தினா உடனே ஓடி போயிட்டு முதுகை தட்டி நெஞ்சை தட்டி தானியக்குடி அது இதாண்டு சொல்லி ஆறுதல் செய்கிறோம் தான். அல்லது இந்த நேரத்தில் இப்படி போகக்கூடாது, இந்த நேரத்தில் எப்படி இரவில் லைட்டு பிடிச்சொன்று போகணும், அல்லது தள்ளாடினா பல்லு பிடிச்சொன்று போகணும்னு வழிகாட்டுறோம் தான். அதே நிலை எங்களுக்கு வரும்போது நான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு இப்படி ஆலோசனை சொன்னான், நான் அதனையே நானும் பாவிக்கலாம் தானேன்னு நாங்கள் பாவிக்க முயன்றால் நாங்கள் அடுத்த நம்பி இருக்கணும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் முன்னேற வாய்ப்பு இருக்கு. அது எங்களுக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்களை சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கும். பிறருக்கு ஆலோசனை கூறும் நாம் எமக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் பிறரிடம் ஆலோசனை பெறுவது வழக்கம். அது இயல்பா எனக்கு அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு அக்கம் பக்கத்தில் கேட்குற வழக்கம் இயல்பு நிலையில அப்படி இருக்கு ஊருக்குள்ள. ஆகவே அப்படி எதனையும் நாங்கள் கேட்கும்போது முதல் பார்க்கறது ஏன் நிகழ்ந்தது, எதனையும் ஏன் நிகழ்ந்தது, வாய், இதனையும் எப்படி நிகழ்ந்தது, ஹவ், இதனையும் என்ன தீர்வு, வாட் என்றவாறு மேட்டர் ஒன்று நிகழ்ந்து விட்டால் நாம் ஆய்வு செய்வது போல நமக்கு நாமே ஆய்வு செய்யலாம். அதுதான் நாங்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டேன், இப்போ நான் விழுந்துட்டேன், என்ன காரணம், காலையில் சாப்பிட இல்லையா, அல்ல மருந்து போட இல்லையா, அல்ல வேறு ஏதாவது பிரச்சனையா. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எதனையும் ஏன் நிகழ்ந்த வை என்ற கேள்வியை முதல் வைப்போம். ரெண்டாவது எப்படி விழுந்துட்டேன். அடுத்த மூன்றாவது இந்த விழுந்ததுக்கு எப்படி தீர்வு ஒன்று எழும்ப பார்க்குவோம், அல்ல அக்கம் பக்கத்தை கூப்பிட்டு உறவினர்களை கூப்பிட்டு கத்தி எழுப்பி இருக்க பார்க்குவோம். அப்புறம் அதுக்கான தீர்வு இப்படி இனிமேல் விழாதபடி இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் சிந்திப்பதனூடாக படிப்படியாக சிந்தித்து செயற்படுவதனூடாக எங்களுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படாதபடி நாங்கள் சிந்திக்கிறோம். இதைத்தான் மற்றவருக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். மற்றவருக்கு கொண்டு நினைத்தாலும் இவ்வாறு தான் சொல்கிறோம். இந்த நிலையை நாங்கள் எங்களுக்கு பாவிக்கலாம். இதன் அடிப்படையில் மகிழ்ச்சியற்ற சூழலை மகிழ்ச்சியான சூழலாக மாற்ற முடியும் என்பது நாங்கள் உணர்த்தோம். ஆகவே ஒரு கதை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம். ஆனா மூணா என்ற 2 பேர் இருப்பினும் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று அவர் அடுத்தவருக்கு ஆலோசனை, அப்போ அடுத்தவருக்கு அந்த நிலை வந்த உடனே அதே ஆலோசனை அவர் திரும்ப நீ எனக்கு புரியல சொன்னி இப்போ நீ பாவிச்சுப்பார். அப்ப இவ்வாறு நண்பர்கள் தங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்வதன் ஊடாகவும் ஒருவர் ஆலோசனை ஒருவருக்கு சொன்னதை நாங்கள் திரும்ப அவர் எங்களை சொல்லும் போதும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவை அடுத்தவருக்கு நாங்கள் எதை தெரிவிக்கிறோம், எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையிலோ அதே மாதிரி ஒரு நிலை வரைக்கும் அடுத்தவரும் எங்களுக்கு சொல்லுவார், அதே நிலை எனக்கு வந்திருக்கு, நானும் வை வாட் ஹவ் என்று நாங்கள் பார்க்குவோம். ஆகவே ஏன் எதற்கு எப்படி தீர்வு என்று சிந்தித்து நாங்கள் எந்த நிகழ்விலும் நாங்கள் எங்களுக்கு மேட்டரை சொல்கிற ஆலோசனை போன்ற நாங்களும் சிந்தித்து நலமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.